வணக்கம். உங்கள் மிகப்பெரிய பலம் என்று நீங்கள் நினைப்பதுதான் உங்களை அறியாமலேயே உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் மிகப்பெரிய பலவீனம். அதுதான் ஆம் என்று சொல்லும் உங்கள் பழக்கம். நாம் அனைவரும் உதவிகரமாகவும் நல்லவராகவும் இருக்க விரும்புகிறோம். ஆனால் அந்த விருப்பம் எப்போது ஒரு தந்திரமான பொறியாக மாறுகிறது, எப்போது உங்கள் ஆம் என்பது உங்கள் இலக்குகளுக்கும் உங்கள் மன அமைதிக்கும் உங்கள் சுயமரியாதைக்கும் நீங்கள் சொல்லும் இல்லை ஆக மாறுகிறது. இந்த வீடியோவில் ஆம் என்ற வார்த்தை எப்படி ஒரு மறைக்கப்பட்ட பொறியாக மாறுகிறது என்பதையும், ஒரு உண்மையான வலிமையான ஆண் எப்படி தனது ஆற்றலை அழிக்கும் இந்த பழக்கத்திலிருந்து விடுபடுகிறான் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் நேர மேலாண்மை பற்றியது அல்ல. இது உங்கள் சுயமரியாதையை மீட்டெடுப்பது, உங்கள் எல்லைகளை வரையறுப்பது மற்றும் 1% ஆண்கள் மட்டுமே அறிந்த மன வலிமையை அடைவது பற்றியது. நீங்கள் எப்போதாவது ஆம் என்று சொல்லிவிட்டு வருத்தப்பட்டதுண்டா? உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்ப ஆரம்பிக்கலாம். நாம் ஒரு உலகில் வாழ்கிறோம், அங்கு இல்லை என்று சொல்வது சுயநலமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆண்களுக்கு உதவிகரமாக இருப்பது, நம்பகமானவராக இருப்பது ஒரு நற்பெயராக கருதப்படுகிறது. சமூகமும் குடும்பமும் பணியிடமும் உங்களிடமிருந்து இதை எதிர்பார்க்கின்றன. அவர் எதற்கும் மறுக்க மாட்டார் என்பது ஒரு புகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நற்பெயருக்கு ஒரு விலை உண்டு. அது உங்கள் கவனம், உங்கள் ஆற்றல், உங்கள் இலக்குகள். ஒவ்வொரு தேவையற்ற ஆமும் உங்கள் ஆற்றல் கணக்கிலிருந்து ஒரு பகுதியை எடுக்கிறது. காலப்போக்கில் உங்கள் கணக்கு காலியாகிவிடும். நீங்கள் சோர்வாக, எரிச்சலாக மற்றும் உங்கள் சொந்த வாழ்க்கையில் ஒரு பார்வையாளராக உணர்கிறீர்கள். இது உங்கள் தவறு அல்ல, இது ஒரு புரோகிராமிங். இந்த சமூக புரோகிராமிங்கை உடைத்து உங்கள் ஆற்றலின் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்வதே முதல் படி. இது மற்றவர்களை ஏமாற்றுவது பற்றியதல்ல, இது உங்களை ஏமாற்றிக் கொள்வதை நிறுத்துவது பற்றியது. முதல் பகுதி, ஒப்புதலுக்கான அடிமைத்தனம். நாம் ஏன் ஆம் என்று சொல்கிறோம்? இதன் ஆழமான உளவியல் காரணம் நிராகரிப்பு பயம் மற்றும் ஒப்புதலுக்கான தேவை. சிறு வயதிலிருந்தே ஆம் என்பது வெகுமதியுடனும் இல்லை என்பது தண்டனையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு நல்ல பையனாக இருப்பது என்பது எப்போதும் சம்மதிப்பதாக பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த பழக்கம் வளர்ந்த பிறகும் தொடர்கிறது. உங்கள் சக ஊழியர் தனது வேலையை உங்கள் மீது சுமத்தும்போது, உங்கள் நண்பர் உங்கள் நேரத்தை மதிக்காத ஒரு திட்டத்தை கேட்கும்போது நீங்கள் ஆம் என்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை ஏமாற்ற விரும்பவில்லை, நீங்கள் ஒரு மோதலை தவிர்க்க விரும்புகிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் சொந்த தேவைகளை நிராகரிக்கிறீர்கள். இது ஒரு பலவீனமான நிலை. ஒரு வலிமையான ஆண் மற்றவர்களின் ஒப்புதலை தேடுவதில்லை. அவன் தனது சொந்த மதிப்புகளின் அடிப்படையில் செயல்படுகிறான். அவன் ஆம் சொல்லும்போது அது உண்மையான விருப்பத்திலிருந்து வருகிறது, பயத்திலிருந்து அல்ல. இரண்டாவது பகுதி, ஆற்றல் கசிவு என்ற கருத்து. உங்கள் ஆற்றலை ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீராக கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விரும்பாத அல்லது உங்கள் இலக்குகளுக்கு உதவாத ஒரு விஷயத்திற்கு ஆம் என்று சொல்லும்போது அந்த பாத்திரத்தில் ஒரு சிறிய துளையை இடுகிறீர்கள். ஒரு துளை பெரிய விஷயமல்ல, ஆனால் 100 துளைகள், உங்கள் பாத்திரம் விரைவில் காலியாகிவிடும். இதுதான் ஆற்றல் கசிவு. நீங்கள் நாள் முடிவில் சோர்வாக உணர்வதற்கு இதுவே காரணம். உங்கள் கனவுத் திட்டத்தில் வேலை செய்ய உங்களுக்கு ஆற்றல் இல்லை. உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் உங்கள் ஆற்றல் அனைத்தும் மற்றவர்களின் முன்னுரிமைகளுக்காக சிந்தப்பட்டுவிட்டது. ஸ்டோயிக் தத்துவம் உங்கள் ஆற்றலை உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்தாக கருதுமாறு கற்பிக்கிறது. அதை கவனக்குறைவாக செலவழிக்காதீர்கள். ஒவ்வொரு ஆமும் ஒரு முதலீடு. அது உங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறதா அல்லது உங்களை பலவீனப்படுத்துகிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மூன்றாவது பகுதி, போலியான நல்லிணக்கத்தின் பொறி. பல ஆண்கள் மோதலை தவிர்ப்பதற்காக ஆம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஒரு அமைதியான, நல்லிணக்கமான சூழலை உருவாக்க முயற்சிப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு மாயை. நீங்கள் உங்கள் உண்மையான உணர்வுகளை அடக்கி உங்கள் விருப்பத்திற்கு எதிராக ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் நல்லிணக்கத்தை உருவாக்குவதில்லை, நீங்கள் மனக்கசப்பை உருவாக்குகிறீர்கள். அந்த மனக்கசப்பு உள்ளுக்குள் வளர்கிறது. அது உங்கள் உறவுகளை மெதுவாக விஷமாக்குகிறது. நீங்கள் உதவி செய்யும் நபர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது.
உங்கள் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது. உண்மையான நல்லிணக்கம் என்பது நேர்மையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது, போலியான சம்மதத்தின் மீது அல்ல. ஒரு நேர்மையான இல்லை என்பது மனக்கசப்புடன் கூடிய ஒரு போலியான ஆமை விட மிகவும் மரியாதைக்குரியது. ஒரு வலிமையான ஆண் குறுகிய கால அசௌகரியத்திற்கு பயந்து நீண்ட கால மனக்கசப்பை தேர்ந்தெடுப்பதில்லை. 4வது பகுதி, உங்கள் இல்லை என்பது உங்கள் ஆமுக்கு சக்தி கொடுக்கிறது. இதுதான் 1% ஆண்கள் புரிந்து கொள்ளும் முக்கிய ரகசியம். நீங்கள் தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்லும்போது, நீங்கள் உண்மையில் மிக முக்கியமான விஷயங்களுக்கு ஆம் என்று சொல்கிறீர்கள். உங்கள் குடும்பத்துடன் செலவிடும் நேரத்திற்கு ஆம், உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆம், உங்கள் தொழில் இலக்குகளுக்கு ஆம், உங்கள் மன அமைதிக்கு ஆம். உங்கள் வாழ்க்கை வரையறுக்கப்பட்ட நேரம் மற்றும் ஆற்றலை கொண்டது. அதை எல்லா இடங்களிலும் பரப்பினால் நீங்கள் எதிலும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்தும்போது நீங்கள் மலைகளை நகர்த்த முடியும். உங்கள் இல்லை என்பது ஒரு சுவர் அல்ல, அது ஒரு வடிகட்டி. அது தேவையற்றதை வெளியேற்றி மதிப்புமிக்கதை மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறது. உங்கள் இல்லையை ஒரு தற்காப்பு கருவியாக பார்க்காதீர்கள், அதை உங்கள் மிகப்பெரிய கனவுகளை அடைவதற்கான ஒரு மூலோபாய கருவியாக பாருங்கள். 5வது பகுதி, வாய்ப்பு இழப்பு பயம், ஃபோமோ. சில நேரங்களில் நாம் ஆம் சொல்வதற்கு காரணம் ஒரு வாய்ப்பை இழந்து விடுவோமோ என்ற பயம். ஒரு புதிய திட்டம், ஒரு சமூக நிகழ்வு, ஒரு புதிய தொடர்பு, இவை அனைத்தும் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் சமமாக உருவாக்கப்படவில்லை. சில வாய்ப்புகள் கவனச்சிதறல்கள். அவை உங்கள் உண்மையான பாதையிலிருந்து உங்களை விலக்கிவிடும். ஒரு ஸ்டோயிக் போல சிந்திப்பது என்பது எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதை தெளிவாக அறிவது. உங்கள் முக்கிய இலக்குகள் என்ன, உங்கள் மதிப்புகள் என்ன? ஒரு வாய்ப்பு இந்த இரண்டோடும் பொருந்தவில்லை என்றால் அது ஒரு வாய்ப்பு அல்ல, அது ஒரு கவனச்சிதறல். ஆம் என்று சொல்வதற்கு முன் உங்களை நீங்களே கேளுங்கள், இது எனது நீண்ட கால இலக்குகளுக்கு என்னை நெருக்கமாக கொண்டு செல்கிறதா அல்லது இது என்னை திசை திருப்புகிறதா? தெளிவான மனதுடன் இருப்பவன் கவனச்சிதறல்களுக்கு இல்லை என்று எளிதாகச் சொல்வான். 6வது பகுதி, சுயமரியாதையின் அடித்தளம். நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் தேவைகளை உங்கள் தேவைகளுக்கு முன்னால் வைக்கும்போது நீங்கள் உங்கள் ஆழ் மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள். என் நேரம் மதிப்புமிக்கது அல்ல, என் ஆற்றல் மதிப்புமிக்கது அல்ல, நான் மதிப்புமிக்கவன் அல்ல. இது உங்கள் சுயமரியாதையை மெதுவாக அறுக்கிறது. இதற்கு நேர்மாறாக நீங்கள் உங்கள் எல்லைகளை மதித்து உங்கள் நேரத்தை பாதுகாத்து தேவையற்ற கோரிக்கைகளுக்கு இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்புகிறீர்கள். நான் மதிப்புமிக்கவன், என் நேரம் முக்கியம், என் இலக்குகள் முக்கியமானவை. இதுதான் உண்மையான தன்னம்பிக்கையின் அடித்தளம். அது மற்றவர்களின் பாராட்டுகளிலிருந்து வருவதில்லை, அது உங்களை நீங்களே மதிப்பதிலிருந்து வருகிறது. உங்கள் முதல் இல்லை என்பது கடினமாக இருக்கலாம், ஆனால் அது சுயமரியாதையை நோக்கிய முதல் படியாகும். 7வது பகுதி, எப்படி இல்லை என்று சொல்வது, நடைமுறை உத்திகள். இல்லை என்று சொல்வது முரட்டுத்தனமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை மரியாதையுடனும் உறுதியுடனும் செய்யலாம். முதல் உத்தி, இடைநிறுத்தம். யாராவது உங்களிடம் ஏதாவது கேட்டால் உடனடியாக ஆம் என்று சொல்லாதீர்கள். நான் என் காலண்டரை பார்த்துவிட்டு சொல்கிறேன் அல்லது நான் அதை பற்றி யோசித்துவிட்டு உன்னிடம் வருகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த இடைவெளி உங்களுக்கு சிந்திக்க நேரம் கொடுக்கிறது மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தடுக்கிறது. 2வது உத்தி, நேர்மையான ஆனால் சுருக்கமான பதில். நீங்கள் நீண்ட விளக்கங்களை கொடுக்க வேண்டியதில்லை. நன்றி, ஆனால் இப்போது என்னால் அதை செய்ய முடியாது என்பது போதுமானது. உங்கள் முடிவை நியாயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. 3வது உத்தி, மாற்று வழியை வழங்குதல். என்னால் இந்த முழு திட்டத்தையும் செய்ய முடியாது, ஆனால் நான் உனக்கு முதல் பகுதியில் உதவ முடியும். அல்லது எனக்கு இப்போது நேரமில்லை, ஆனால் அடுத்த வாரம் முயற்சி செய்யலாம் என்று சொல்வது உங்கள் உதவ மனப்பான்மையை காட்டுகிறது, ஆனால் உங்கள் நிபந்தனைகளின் பேரில். 8வது பகுதி, குற்ற உணர்ச்சியை கையாளுதல். இல்லை என்று சொன்ன பிறகு நீங்கள் குற்ற உணர்ச்சியை உணரலாம். இது இயல்பானது, குறிப்பாக நீங்கள் பல ஆண்டுகளாக ஆம் என்று சொல்லி பழகியிருந்தால். இந்த குற்ற உணர்ச்சி ஒரு பழைய புரோகிராமிங்கின் அறிகுறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது ஒரு உண்மையான தார்மீகத் தவறு அல்ல.
அந்த உணர்வை கவனியுங்கள், ஆனால் அதற்கு அடிபணியாதீர்கள். உங்களை நீங்களே நினைவுபடுத்துங்கள். உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் பாதுகாப்பது உங்கள் உரிமை மட்டுமல்ல, உங்கள் கடமையும் கூட. நீங்கள் எரிந்து போனால் உங்களால் யாருக்கும் உதவ முடியாது. உங்கள் சொந்த கோப்பையை முதலில் நிரப்புவது சுயநலம் அல்ல, அது அவசியம். காலப்போக்கில் நீங்கள் உங்கள் எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்ளும்போது இந்த குற்ற உணர்ச்சி மறைந்து அதற்கு பதிலாக சுயமரியாதை உணர்வு வரும். 9வது பகுதி, மற்றவர்களின் எதிர்வினை. நீங்கள் இல்லை என்று சொல்லத் தொடங்கும்போது சிலருக்கு அது பிடிக்காது. அவர்கள் உங்களை சுயநலவாதி என்று அழைக்கலாம் அல்லது உங்கள் மீது கோபப்படலாம். இது ஒரு முக்கியமான வடிகட்டி. உங்களை உண்மையாக மதிப்பவர்கள் உங்கள் எல்லைகளை புரிந்து கொண்டு மதிப்பார்கள். உங்களை தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்திக் கொள்பவர்கள் மட்டுமே உங்கள் இல்லையால் கோபப்படுவார்கள். அவர்களின் எதிர்வினை உங்களை பற்றியது அல்ல, அது அவர்களின் எதிர்பார்ப்புகளை பற்றியது. ஒரு வலிமையான ஆண் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்பதில்லை. அவன் தனது செயல்களுக்கு மட்டுமே பொறுப்பு. உங்கள் முடிவு சரியானது மற்றும் உங்கள் மதிப்புகளுடன் ஒத்துப்போகிறதென்றால் மற்றவர்களின் எதிர்வினைக்கு நீங்கள் பயப்படத் தேவையில்லை. இது உங்கள் உள்வட்டத்தை உண்மையான ஆதரவாளர்களுடன் பலப்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். 10வது பகுதி, ஸ்டோயிக் இன்டிஃபரன்ஸ், அலட்சியம் என்ற கருத்து. ஸ்டோயிசிசத்தில் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன, நம் எண்ணங்கள், நம் செயல்கள், மற்றும் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லை, மற்றவர்களின் கருத்துக்கள், வெளி நிகழ்வுகள். ஒரு கோரிக்கை வரும்போது அது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயமா அல்லது இல்லாததா என்று பாருங்கள். உங்களுக்கு உதவுவதா இல்லையா என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, ஆனால் அந்த நபர் எப்படி எதிர்வினையாற்றுவார் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு ஸ்டோயிக் தனது கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் கவனம் செலுத்துகிறான் மற்றும் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றைப் பற்றி கவலைப்படுவதில்லை. நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு செயலைச் செய்கிறீர்கள். அதன் விளைவாக வரும் மற்றவர்களின் உணர்ச்சிகள் உங்கள் பொறுப்பு அல்ல. இந்த மனநிலை உங்களை குற்ற உணர்ச்சி மற்றும் கவலையிலிருந்து விடுவிக்கிறது. 11வது பகுதி, உங்கள் முன்னுரிமைகளை வரையறுத்தல். நீங்கள் எதற்கு ஆம் என்று சொல்ல விரும்புகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாவிட்டால் இல்லை என்று சொல்வது கடினம். ஒரு தெளிவான திசைகாட்டி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு காற்றிலும் அலைக்கழிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் முதல் 3 முதல் 5 முன்னுரிமைகள் என்ன என்பதை தீர்மானிக்க நேரம் ஒதுக்குங்கள். அது உங்கள் உடல் நலம், உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், ஒரு குறிப்பிட்ட திறன் அல்லது ஒரு படைப்புத் திட்டமாக இருக்கலாம். இந்த பட்டியலை தெளிவாக வைத்திருங்கள். இப்பொழுது ஒரு புதிய கோரிக்கை அல்லது வாய்ப்பு வரும்போது அதை உங்கள் முன்னுரிமை பட்டியலுடன் ஒப்பிடுங்கள். அது உங்கள் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றிற்கு உதவுகிறதா? இல்லையென்றால் பதில் பெரும்பாலும் இல்லை என்பதாக இருக்க வேண்டும். இது தனிப்பட்டது அல்ல, இது மூலோபாயமானது. உங்கள் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழும் ஒரு மனிதனுக்கும் எதிர்வினையாற்றும் ஒரு மனிதனுக்கும் இதுவே வித்தியாசம். 12வது பகுதி, நேரத்தின் உண்மையான மதிப்பு. பணத்தை இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை இழந்தால் அதை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. இது உங்கள் மிகக் குறைந்த வளம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தேவையற்ற சந்திப்பிற்கு, ஒரு பயனற்ற உரையாடலுக்கு அல்லது உங்கள் இலக்குகளுக்கு எஸ்என்பிஎன்டிச்சம் இல்லாத ஒரு பணிக்கு ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை திருடிக் கொடுக்கிறீர்கள். 1% ஆண்கள் இதை ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தங்கள் நேரத்தைப் பற்றி மிகவும் இரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நேரத்தை ஒரு சில மதிப்புமிக்க உறவுகள், முக்கியமான பணிகள் மற்றும் அர்த்தமுள்ள அனுபவங்களில் முதலீடு செய்கிறார்கள். உங்கள் நேரத்தை இலவசமாக கொடுக்காதீர்கள். அதற்கு ஒரு விலை உண்டு. அந்த விலை உங்கள் கனவுகள், உங்கள் இலக்குகள், உங்கள் மன அமைதி. 13வது பகுதி, கவனத்தின் சக்தி. இன்றைய டிஜிட்டல் உலகில் உங்கள் கவனம்தான் உண்மையான நாணயம். சமூக ஊடகங்கள், செய்திகள், மின்னஞ்சல்கள், கோரிக்கைகள் அனைத்தும் உங்கள் கவனத்திற்காக போட்டியிடுகின்றன. உங்கள் கவனம் சிதறும்போது உங்கள் சக்தி சிதறுகிறது. ஆழமான அர்த்தமுள்ள வேலையைச் செய்யவோ அல்லது உண்மையான உறவுகளை உருவாக்கவோ உங்களால் முடியாது. தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்வது உங்கள் கவனத்தை பாதுகாக்கும் ஒரு கோட்டைச் சுவர் போன்றது. இது உங்கள் மன ஆற்றலை ஒரு லேசர் போல ஒருமுகப்படுத்த உங்களை அனுமதிக்கிறது.
நீங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தும்போது நீங்கள் குறுகிய காலத்தில் அற்புதமான முடிவுகளை அடைய முடியும். பலவீனமான மனிதன் தனது கவனத்தை எல்லா இடங்களிலும் சிதறடிக்கிறான். வலிமையான மனிதன் தனது கவனத்தை ஒரு இலக்கின் மீது குவித்து அதை அடையும் வரை அசைவதில்லை. 14வது பகுதி, வேண்டும் என்பதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறேன் என்பதற்கு மாறுதல். நான் இதைச் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலையில் இருக்கிறீர்கள். வெளிசக்திகள் உங்களை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் நான் இதைச் செய்ய தேர்ந்தெடுக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றும்போது நீங்கள் கட்டுப்பாட்டை மீண்டும் எடுக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கோரிக்கைக்கு ஆம் சொல்லும்போது கூட அது ஒரு கடமையாக இல்லாமல் ஒரு தேர்வாக இருக்க வேண்டும். நான் என் நண்பருக்கு உதவ வேண்டும் என்பதற்கு பதிலாக நான் என் நண்பருக்கு உதவத் தேர்ந்தெடுக்கிறேன், ஏனென்றால் எங்கள் நட்பு எனக்கு முக்கியம் என்று நினைத்துப் பாருங்கள். இந்த சிறிய மொழி மாற்றம் உங்கள் உளவியலில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இது உங்களை ஒரு செயலற்ற பங்கேற்பாளரிடமிருந்து உங்கள் வாழ்க்கையின் செயலில் உள்ள வடிவமைப்பாளராக மாற்றுகிறது. உங்கள் செயல்கள் உங்கள் தேர்வுகளாக இருக்கும்போது மனக்கசப்புக்கு இடமில்லை. 15வது பகுதி, மெதுவாக ஆரம்பிப்பது. நீங்கள் பல ஆண்டுகளாக ஒரு ஆம் மனிதராக இருந்திருந்தால் ஒரே இரவில் மாறுவது கடினம். சிறியதாகத் தொடங்குங்கள். குறைந்த ஆபத்துள்ள சூழ்நிலைகளில் இல்லை என்று சொல்லிப் பழகுங்கள். ஒரு விற்பனையாளரிடம் இல்லை, நன்றி என்று சொல்வது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு படத்தை பார்க்க நண்பர்கள் அழைக்கும்போது மறுப்பது. இந்த சிறிய வெற்றிகள் உங்கள் நம்பிக்கையை உருவாக்குகின்றன. இது ஒரு தசையைப் பயிற்றுவிப்பது போன்றது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக இல்லை என்ற தசையை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வலிமையாக அது மாறும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் எல்லைகளை வெற்றிகரமாக பாதுகாக்கும்போது நீங்கள் உங்கள் சுயமரியாதையை வலுப்படுத்துகிறீர்கள். காலப்போக்கில் பெரிய முக்கியமான விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்வது மிகவும் இயல்பானதாகவும் எளிதாகவும் மாறும். 16வது பகுதி, உங்கள் சொந்த ஹீரோவாக மாறுதல். பல ஆண்கள் மற்றவர்களை காப்பாற்ற முயற்சிக்கும் ஹீரோ சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் அனைவரின் பிரச்சினைகளையும் தீர்க்க விரும்புகிறார்கள், அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறார்கள். ஆனால் இந்த செயல்பாட்டில் அவர்கள் தங்களை காப்பாற்ற மறந்து விடுகிறார்கள். உண்மை என்னவென்றால் உங்களால் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த போராட்டங்களுக்கு பொறுப்பானவர்கள். உங்கள் வேலை மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்வதல்ல, உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் நேர்மையாகவும் வாழ்வது. உங்கள் சொந்த வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதன் மூலமும் உங்கள் சொந்த இலக்குகளை அடைவதன் மூலமும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை மற்றவர்களை காப்பாற்றுவதில் வீணாக்குவதை நிறுத்துங்கள். அந்த ஆற்றலை உங்கள் சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் முதலீடு செய்யுங்கள். அதுதான் உண்மையான வலிமை. 17வது பகுதி, எல்லைகள் மரியாதைக்கான ஒரு மொழி. எல்லைகள் மற்றவர்களை தள்ளி வைப்பதற்கான சுவர்கள் அல்ல. அவை உங்களை எங்கே தொடங்குகிறீர்கள், மற்றவர்கள் எங்கே முடிகிறார்கள் என்பதைக் காட்டும் வழிகாட்டுதல்கள். தெளிவான எல்லைகளை அமைப்பது என்பது சுயமரியாதையின் இறுதிச் செயல். நீங்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் மதிக்கிறீர்கள் என்பதை இது மற்றவர்களுக்கு காட்டுகிறது. ஆரம்பத்தில் சிலர் உங்கள் எல்லைகளை சோதிக்கலாம், ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது அவர்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். மரியாதை என்பது நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஆம் சொல்வதால் வருவதில்லை. மரியாதை என்பது உங்கள் சொந்த மதிப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதற்கேற்ப செயல்படுகிறீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்போது வருகிறது. தெளிவான எல்லைகள் குழப்பமான உறவுகளை தெளிவுபடுத்துகின்றன மற்றும் வலுவான உறவுகளை இன்னும் வலுவாக்குகின்றன. 18வது பகுதி, சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம். உண்மையான சுதந்திரம் என்பது நீங்கள் விரும்பியதைச் செய்வது மட்டுமல்ல, அது நீங்கள் விரும்பாததைச் செய்ய வேண்டியதில்லை என்பதும் ஆகும். நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஆம் என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு கைதி. உங்கள் சொந்த நேர அட்டவணைக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இல்லை என்று சொல்லும் திறனை வளர்த்துக் கொள்ளும்போது நீங்கள் உங்களை விடுவிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் நேரத்தின், உங்கள் ஆற்றலின், உங்கள் வாழ்க்கையின் உரிமையாளராக மாறுகிறீர்கள். இந்த சுதந்திரம் எந்த ஒரு பொருள் செல்வத்தையும் விட மதிப்புமிக்கது. இது உங்கள் சொந்த விதிமுறைகளின்படி உங்கள் வாழ்க்கையை வாழும் திறன். இதுதான் ஸ்டோயிக் ஞானத்தின் இறுதி இலக்கு, வெளிப்புற நிகழ்வுகளிலிருந்து உள் சுதந்திரத்தை அடைவது. 19வது பகுதி,
நீண்ட கால பார்வை. ஆம் என்று சொல்வது பெரும்பாலும் உடனடி திருப்தியை அளிக்கிறது. நீங்கள் ஒரு மோதலை தவிர்க்கிறீர்கள், ஒருவருக்கு தற்காலிகமாக உதவுகிறீர்கள். ஆனால் அதன் நீண்ட கால விளைவுகள் எதிர்மறையானவை. இதற்கு நேர்மாறாக, இல்லை என்று சொல்வது குறுகிய காலத்தில் அசௌகரியமாக இருக்கலாம், ஆனால் அதன் நீண்ட கால நன்மைகள் மகத்தானவை. நீங்கள் உங்கள் நேரத்தை சேமிக்கிறீர்கள், உங்கள் ஆற்றலை பாதுகாக்கிறீர்கள், உங்கள் இலக்குகளில் முன்னேறுகிறீர்கள். ஒரு வலிமையான ஆண் உடனடி திருப்திக்காக நீண்ட கால ஆதாயங்களை தியாகம் செய்வதில்லை. அவன் ஒரு சதுரங்க வீரனைப் போல சிந்திக்கிறான், பல படிகள் முன்னோத்த யோசிக்கிறான். ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு ஆம் அல்லது இல்லையும் அவன் உருவாக்க விரும்பும் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு படி என்பதை அவன் அறிவான். உங்கள் முடிவுகளை நீண்ட கால பார்வையுடன் எடுக்கத் தொடங்குங்கள். 20வது பகுதி. நீங்கள் தனியாக இல்லை. இந்த உணர்வுகளுடன் போராடும் ஒரே ஆள் நீங்கள் அல்ல. மில்லியன் கணக்கான ஆண்கள் இந்த ஆம் என்ற பொறியில் சிக்கியுள்ளனர். தங்கள் ஆற்றல் வடிகட்டப்பட்டு தங்கள் கனவுகள் கைவிடப்படுவதை உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதே நீங்கள் வித்தியாசமானவர் என்பதை காட்டுகிறது. நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த வழியை தேடுகிறீர்கள். இது ஒரு சதவீதத்தினருக்கான பாதை. இது எளிதான பாதை அல்ல, ஆனால் இது சுயமரியாதை, சாதனை மற்றும் உண்மையான மன அமைதிக்கு வழிவகுக்கும் ஒரே பாதை. இந்த அறிவை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். ஒரு நேரத்தில் ஒரு இல்லை என்று சொல்லி உங்கள் சக்தியை மீட்டெடுக்கத் தொடங்குங்கள். உங்கள் மாற்றம் இன்று தொடங்குகிறது. இறுதியாக இதை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஆம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை மலிவாக கொடுக்காதீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ஆமமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை, உங்கள் ஆற்றலின் ஒரு துளியை, உங்கள் நேரத்தின் ஒரு நொடியை கொடுக்கிறது. அதை உண்மையிலேயே தகுதியான விஷயங்களுக்கு மட்டுமே கொடுங்கள். ஆம் என்று சொல்வதை நிறுத்துவது என்பது மற்றவர்களை தவிர்ப்பது அல்ல. அது உங்களை முதலில் தேர்ந்தெடுப்பது, உங்கள் இலக்குகளை தேர்ந்தெடுப்பது, உங்கள் மன அமைதியை தேர்ந்தெடுப்பது. இந்த அறிவுடன் நீங்கள் இனி மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளின் கைதி அல்ல. உங்கள் விதியின் மாஸ்டர் நீங்கள்தான். இந்த ஆழமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த அறிவுசார் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கு இல்லை என்று சொல்லப் போகிறீர்கள்? கீழே கமெண்டில் உங்கள் முடிவை பகிருங்கள். உங்கள் சக்தியை மீட்டெடுங்கள்.